Hi friends, good morning again. This is Arun. Okay. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நம்பர்ஸ், மேத்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இது ரொம்ப சப்பங்க, இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம், நீங்கள் பார்க்கணும் அவசியமே கிடையாது. ஓகேங்களா, ஸ்கூல் பிள்ளைங்க டாபிக் இதெல்லாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு ஆர் helloworld.py. ஓகே, ஸோ இது நம்பர்ஸ், மேத் அண்ட் ஃபங்க்ஷன். நம்பர்ஸ், மேத் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து சும்மா எக்ஸ்ட்ரா ஏதாவது பேசணும்ல, அதுக்காக கதை பேசுகிறேன். கமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, அதாவது வந்து ஹேஷ் டேக் இருக்குல்ல, நம்ம இன்ஸ்டால் யூஸ் பண்ணலாம், அது மாதிரி ஹேஷ் டேக் போட்டு இன்ஸ்டா ட்விட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதை போட்டு வாட் எவர் யூ டைப் தட் இஸ் கால்ட் அ கமெண்டட் லைன். வாட் இட் மீன்ஸ் இஸ் கமெண்டட் லைன்னா எக்ஸிக்யூட் ஆகாது, அதுதான் முக்கியமானது. நீங்கள் எந்த ஆணிலாம் தேவையில்லாத ஆணின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதை தாண்டி இன்னொன்னா வந்து யூ கேன் ஹாவ் சம் மோர், என்ன சொல்ல, எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் திங்ஸ் விச் இஸ் ரீடபிள் ஃபார் தது. அதாவது வந்து இந்த பேக்கேஜ் வந்து இதுதான் பண்ணுது அப்படின்றது. இப்போ ரன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா வரல, செகண்ட் லைன் வந்து அழகாக hello-world வந்துருச்சு, நம்மளோட ஸ்டாண்டர்ட் hello-world தான். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் இஸ் அ கமெண்டட் லைன். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் லைனும் கமெண்ட் பண்ணிடுவோம். ஓகே, நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு பார்க்குறது. இப்போ திரும்ப போய் ரன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் வரல. ஓகே, எனி எக்ஸிக்யூட்டிவ் லைன் விச் யூ டூ அ ஹேஷ் பிஃபோர் இட் வில் கெட் கமெண்டட். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது பார்த்துட்டோமா, இதில் வந்து இன்னொரு ட்விஸ்ட் கொண்டு வரும். ஓகேங்களா, இது இப்போ வடிவேல் சொல்கிற மாதிரி எந்த லைன்லாம் கமெண்ட் பண்ணுறது, எந்த லைன்லாம் கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னோடனே நீ பிடுங்குறது எல்லாமே தேவையில்லாத அணி தான் அப்படின்ற மாதிரி யூ கேன் டூ மல்டிபிள் லைன்ஸ் கமெண்ட். ஓகே, ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது லைன் 1 ஹேஷ் லைன் 2 செகண்ட் லைன். ஓகே, இந்த மாதிரி எல்லா லைனுக்கும் ஒரு லைனாக கமெண்ட் பண்ணலாம். பட் நான் என்ன மாதிரி ஆளெல்லாம் சோம்பேறி. ஓகே, இந்த மாதிரி ஹேஷை ஒரு தடவையும் போடணுமா அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா மல்டி லைன் கமெண்ட்ஸ்ன்னு இருக்குது. இதை வச்சு தான் காலேஜில் நிறைய நாள் அவுட்புட்லாம் காட்டியிருக்கோம். அதாவது ஃபுல் ப்ரோக்ராம் எடுத்து கமெண்ட் பண்ணி வச்சுருவோம். கமெண்ட் பண்ணிவிட்டு காட்டிட்டு கீழே பிரிண்ட் ஆஃப் மட்டும் போட்டு அவுட்புட் வந்துச்சுன்னு சொல்லி ஏமாத்திடுவோம். ஓகே, நீங்கள் அது மாதிரி பண்ணணும்னு சொல்ல பிச்சிருவேன், பிச்சு அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, அவன் பேட் பாய்ன்றதுனால நீங்களும் பேட் பாய் ஆகக்கூடாது. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் அ கமெண்ட். ஓகே, ஸோ இன் மோர் தேன் ஒன் லைன். ஓகே, ஸோ இந்த மாதிரி மோர் தென் ஒன் லைன் கமெண்ட் போடலாம். இது இப்போதைக்கு டெக்ஸ்ட் எழுதி வச்சுருக்கேன், இதுக்குள்ளே கோடு நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, தப்பே கிடையாது. ட்ரிபிள் கோட்ஸ் எண்ட் வித் ட்ரிபிள் கோட்ஸ். ஓகே, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இதுவும் தெரியாது. ஸோ ஈஸியாக எஸ்கேப் ஆகலாம். ஓகே, ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் எதுவுமே இல்லை. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ட்ரை த செகண்ட் திங், hello-world. ஓகே, என்ன பண்ணலாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இன்னொரு சின்ன ட்விஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதை ஸ்பெசிஃபிக்காக இந்த பேஜ் மட்டும் ரன் பண்ணணும்னா அது ரைட் கிளிக் பண்ணி hello-world ரன் பண்ணிக்கலாம். அதாவது எந்த கரண்ட் ஃபைல் வேணால் அதை மட்டும் எடுத்து ரன் பண்ணிக்கலாம். மேலே ரன் பண்ணிங்கன்னா கான்ஃபிகரேஷன் வச்சா ரன் ஆகும். ஓகே, ஸோ if you see that every time when I run it the hello-world gets run. ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன்னே ஆகலை. ஏன்னா வந்து நல்லா ஞாபகம் இருக்கா, லாஸ்ட் வீடியோவில் வந்து செட்டிங்ஸில் போய் செட் பண்ணோம் hello-world 1ன்றது தான், அதனால தான் அதோட பிரச்சனை. ஓகே, ஸோ இப்போ இந்த கமெண்ட் லைனுக்கு முன்னையும் பண்ணியும் நீங்கள் என்ன லைன் வேணால் எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே A=10 போட்டு இங்கே print A அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ வேலிட். ஸோ விச் மீன்ஸ் தட் உங்கள் ப்ரோக்ராமில் பாதி லைன் கமெண்டட் லைனாக இருக்கலாம், பாதி லைன் ஒழுங்கான எக்ஸிக்யூஷன் லைனாக இருக்கலாம். இது வந்து இப்படி தான் இருக்கணும், மேலே தான் கமெண்ட் வரணும், கீழே தான் கமெண்ட் வரணும், எந்த ரூலும் கிடையாது. ஓகே, தட் இஸ் another silly and important point which I need to do. ஏன்னா சில பேர் அப்படிலாம் டவுட் இருக்கும், கமெண்ட்னா முன்னாடி மட்டும் தான் வரணுமா சார் அப்படிலாம் கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாதுப்பா, எங்கே வேணால் வரலாம் நீங்கள். ஓகே, எந்த ஆணி தேவையில்லாதானே எல்லா ஆணியும் நீங்கள் போடலாம். ஓகே, ஸோ நவ் வி ஹவ் சீன் சம்திங் ஆன் கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ கமெண்ட்ஸில் என்ன பார்த்துருக்கோம்னா சிங்கிள் லைன் கமெண்ட் பார்த்தோம், மல்டி லைன் கமெண்ட் பார்த்தோம். மல்டி லைன் கமெண்ட் எங்கே வேணால் வரலாம், சிங்கிள் லைன் கமெண்ட் எங்கே வேணால் வரலாம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டேட்டா டைப் பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா டைப்பில் வந்து ப்ரைமரியாக 3 ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்க்கணும். இன்ட்டு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ். திஸ் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் டு த நம்பர்ஸ் கேட்டகரிக்கு. இன்ட்டுனா இன்டீஜரு. ஓகே, ஃப்ளோட்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் விச் இஸ் லைக் டெசிமல் வேல்யூஸ். இன்டீஜர்னா ஹோல் நம்பர்ஸு. ஓகே, காம்ப்ளெக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம அல்ஜிப்ராலாம் வச்சுருப்போம்ல. ஓகே, அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் கொடுக்குறது. அது நானே யூஸ் பண்ணதில்லை, அதனால் எனக்கு பெருசாக சொல்ல தெரியாது. இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கேன், அது யாராவது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் x=1, இது வந்து இது 1.0, இது வந்து ஃப்ளோட்டு. ஓகே, ஸோ இதே இதை வந்து இசட்னு இன்னொரு வேரியபிள் போட்டுக்குவோம். ஓகே, ஸோ அது என்னென்னா வந்து 1Jன்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஏன்டா ஜே போட்டிங்கன்னா அது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் ஜே தான் போடணும். ஓகேங்களா, கொஞ்சம் மேக்ஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தெரியலாம் விட்டுருங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. ஏன்னா நான்லாம் கிட்டத்தட்ட 15 வருஷத்தில் அதை யூஸ் பண்ணதே கிடையாது. ஓகே,
ஸோ ஃப்ளோட்டு இன்டீஜர் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஆஸ் யூ நோ ஃப்ளோட்டிங் இன்டீஜர் தான் வந்து பேஸ் இது. ஸோ இதில் வந்து எந்த ரேஞ்ச் பிரச்சனைலாம் கிடையாது. இப்போ மற்ற லாங்குவேஜ்லாம் வந்து இவ்வளோ நம்பர் தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் என்ன வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் முக்கியமான விஷயம் டேட்டா டைப் முன்னாடி நம்ம சொல்லவே இல்லை பாருங்க. நம்ம என்ன வேல்யூ அசைன் பண்ணுறீங்களோ அதுவே அதோட டேட்டா டைப் பிக் பண்ணிக்கிறோம். ஓகே, அதான் பியூட்டிஃபுல். இப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நானாக சொல்கிறேன், அது உண்மையிலே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆனாலும் இருக்கான்றது உங்களுக்கு தெரியாது இப்போதைக்கு. ஏன்னா நான் முன்னாடி டேட்டா டைப் சொல்லலை, ஆனால் கம்பைலருக்கு தெரியும் அப்படி வச்சுருக்கேன்றது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் ஸ்டஃப் ஆன் யுவர் விஷ். ஓகேங்களா? ஸோ எந்த இதை பற்றி கவலைப்படாமல் யூ கேன் ஸ்டார்ட் ஜஸ்ட் அசைனிங் த வேல்யூ அண்ட் தென் கெட் ஸ்டார்ட் வித் த கோட். ஓகே, அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியும் இதில் வச்சு. ஓகே, பைத்தானில். ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை டு யூஸ் திஸ். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம்ல, இந்த 3 டேட்டா டைப்பையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வெட்டிக்காதாங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் பிடிக்கலாம், ரொம்ப போர் அடிச்சுன்னா ஸ்டாப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ஒன்றா பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஸ்கூல் கிட்ஸ். ஓகே, ஸோ டைப் பார்க்குறேன், நான் சொன்னதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்றது. ஏவோட டைப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி பிரிண்ட் டைப் ஆஃப். ஓகே, டைப் ஆஃப்ன்றது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷனு. அதில் வந்து கொடுத்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோமா? ஸோ எக்ஸு ஒய் ஜி, அதில் வந்து என்ன வேரியபிள் கொடுக்குறீங்களோ அதுவே அதோட டைப் என்னன்றது உங்களுக்கு சொல்லிடும். நீங்கள் கூட கண்டுபிடிக்க தேவையில்ல, ஏன்னா நான் சொன்னால் நம்புறீங்களான்னு தெரியாது எனக்கு. ஸோ அதை ரன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காட்டிடுறேன் நான், இது 3 நான் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு. மேலே கமெண்ட்டில் போட்டு வச்சுருக்கிறதெல்லாம் நான் பொய்யெல்லாம் சொல்லப்பா, உண்மையிலே இது எக்ஸுன்றது வந்து இன்டீஜரு, ஒய்ன்றது ஃப்ளோட்டு, ஓகே, இசட்ன்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றத நான் காட்ட போகிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் ரன் இட். ரன் பண்ணால் வந்துச்சு பாருங்க, கிளாஸ் இன்ட், கிளாஸ் ஃப்ளோட், கிளாஸ் காம்ப்ளெக்ஸ். அந்த கிளாஸ் என்னன்றது விட்டுருங்க, இப்போதைக்கு உங்களுக்கு தேவை இன்ட்டு ஃப்ளோட் காம்ப்ளெக்ஸ் மட்டும் யோசிச்சுங்க. ஓகேங்களா? நான் போய் சொல்ல அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, எரரை டீபக் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட்டா டைப் எதனால் அப்படி வரல அப்படின்றது நமக்கு நிறைய நேரம் குழப்பம் வரும். ஸோ அப்போ வந்து போய் டைப் என்னன்றதை பார்த்து செக் பண்ணிடுவேன் நான். ஓகேங்களா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இன் திஸ் டைனமிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இதெல்லாம் வந்து டைனமிக்லி டேட்டா டைப்பை ரெகனைஸ் பண்ணிக்கூடிய லாங்குவேஜஸ். ஸோ இது ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம். ஓகேங்களா? அங்கெல்லாம் இது வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ நமக்கு நெக்ஸ்ட் வந்து என்னென்னா வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இன்ட்லேருந்து ஃப்ளோட்டு கன்வெர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இன்ட்லேருந்து ஃப்ளோட்டு கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப எல்லாமே ஈஸி தான், அதில் இது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு அப்படின்னு வச்சுட்டு ஃப்ளோட் ஆஃப், ஓகே, அந்த இன்டீஜர் நம்பரோ அந்த நம்பர் என்னவோ அது போட்டணும், எக்ஸ். ஓகே, நம்மளோட நம்பர் என்ன இன்டீஜர் எக்ஸ் தானே, அதை போட்டால் போதும். ஓகே, ஸோ எக்ஸ் கோஸ் இன்டு த ஃபங்க்ஷன் கால் ஃப்ளோட். ஓகே, இப்போதைக்கு ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுங்க, அது என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ்லாம் வேணாம். ஸோ இது பேர் டைப் காஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ பிரிண்ட் எக்ஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து இட் பிகேம் 1.1. ஓகே, ஸோ 1.0. ஸோ இது ஒரு முக்கியமானது. ஸோ இதே மாதிரி வந்து வேறு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து போட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. ஸோ ஜாலியாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டே போகலாம் எல்லா டேட்டா டைப்ஸும். ஓகே, ஸோ லெட்ஸ் சே செகண்ட் டேட்டா டைப் வந்து ஒய், அதாவது வந்து ஃப்ளோட்டை வந்து இன்டீஜராக மாற்றலாம். ஓகே, அந்த டாட்டட் நம்பரை வந்து இன்டீஜராக மாற்றினா இன்ட்டுன்னு போட்டுக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அதை போட்டால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ட்டுன்றது இப்போ எப்படி மேலே ஃப்ளோட் போட்டோமோ அதான். இப்போ 1.0ன்றதை வந்து 1 மாற்ற ட்ரை பண்ணுறோம் நம்ம. ஓகே, ஸோ இதை ரன் பண்ணால் அதுவும் வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கன்வெர்ட்டிங் இன். அடுத்து வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ சின்றது ஒன்று வச்சுக்கிறேன், அதில் என்ன பண்ணுறேன்னா வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு போட்டு, அது எல்லாமே இங்கிலீஷ் தாங்க, ஒன்றும் இல்லை கஷ்டப்பட்டு சொல்லி தரது ஒன்றுமே இல்லை. காம்ப்ளெக்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா வந்து அது காம்ப்ளெக்ஸாக மாறிடும். ஓகே, என்னடா பொங்கு வேலை பண்ணுற அப்படின்னு கேட்காதீங்க, உண்மையிலே அவ்வளோதான். அது நான் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை இதில். ஓகே, ஏதோ நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காக நான் எல்லாத்தையும் கிடக்குறேன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகே, அரல்ஸ் ரியலி டசன்ட் மேட்டர் மச். ஓகே, ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அதெல்லாம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பைத்தன் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். ஓகே, ஸோ பாருங்கள் 1.1J அப்படின்னு வந்துச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா வந்து டேட்டா டைப்ஸ் பார்த்துருக்கோம், அதாவது இன்டீஜர் டேட்டா டைப்ஸ் பார்த்துருக்கோம், அதில் கன்வர்ஷன்ஸ் பார்த்துருக்கோம், இது 2 விஷயம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து இதோட மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படின்றத பார்ப்போம். அதை வந்து ஹவு டு அப்ளை சம் மேத் ஆன் டாப் ஆஃப் தீஸ் டேட்டா டைப்ஸ் அண்ட் டூ அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் ரிமூவ் இட்ஸ், எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 20. ஸோ 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம், 10, 20ன்னு வச்சிட்டோம். ஓகேங்களா? பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம்னா வந்து ஏ
print b so that உங்களுக்கு நான் போட்டிருக்க வேல்யூ கரெக்டாக வந்துருக்கா இல்லைன்னு பார்க்குறதுக்கு. ஓகே, ரன் பண்ணால் 1020 சேவ் ஆயிடுச்சு. ஸோ this is a pretty basic stuff. Okay, then let's declare a variable c. Okay, c equal to okay addition பண்ண போகிறோம். ஸோ let's add a comment. படித்ததெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் பண்ணோம். ஓகேங்களா, எதுக்கு இதை பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது. ஓகேங்களா, ஸோ அடிஷன் நான் கமெண்ட் படிச்சிட்டேன், அதனால் கமெண்ட் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அடிஷன். ஓகே, ஸோ லெட்ஸ் டூ த ஸ்டஃப். கீபோர்ட் ஸ்டக் ஆகுது. ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு வச்சிட்டோம். ஸோ வி ஆர் ஆடிங் த ஃபர்ஸ்ட் 2 வேரியபிள்ஸ் அண்ட் புட் இட் தேர். ஸோ இப்போ பக்கத்தில் ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். எதுக்கு ப்ராக்கெட் போடுறீங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லாதும், சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் போடுறேன். அது இல்லாட்டினாலும் அது ஒர்க் ஆகும். ஸோ எக்ஸு ஏபி பிரிண்ட் பண்ணுறோம். எக்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணுவோம், ஏபி தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ லெட்ஸ் ரன் இட் அண்ட் செக் இட் அவுட். ஸோ வெதர் இட் இஸ் ஏபிள் டு ஆட் தீஸ் 2 numbers அண்ட் டூ இட். ஓகே, ஸோ இதேமாதிரி சப்ட்ராக்ஷன்னா இதுதான் மைனஸு, மல்டிப்ளிகேஷன்னா ஸ்டாரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பாருங்கள், மைனஸ்னா 20 - 10 which is -10 அவுட்புட் வந்துச்சா. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்றா எடுத்து. ஓகே, ஸோ தெர் ஆர் சம் மோர் திங்ஸ் லைக் ஸ்டார் போட்டால் மல்டிப்ளிகேஷன். ஓகே, when we run it you will get the multiplied value of 10 into 20. okay, அடுத்து வந்து ஸ்லாஷ் இஸ் ஃபார் டிவிஷன். ஓகே, ஸோ டிவைட் பண்ணால் 0.5 கரெக்டாக. ஸோ அடுத்து வந்து இன்னொன்று வந்து மாடுலஸ். இந்த ஆப்ரேட்டர் வந்து உங்களை படிக்க சொல்லுவேன். மாடுலஸ்ன்றது ரிமைண்டர் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணால் ஒரு 2 நம்பரை டிவைட் பண்ணப்போ வந்து இப்போ 13 divided by 2 அப்படின்னா ரிமைண்டர் என்ன வரும், அது அதில் வரும். ஸோ அடுத்து எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டர். இது வந்து டபுள் ஸ்டார். ஓகே, இது ரன் பண்ணால் அதாவது பவர் ஆஃப் பவர். ஓகே, 10 power 20 அப்படின்றது. ஓகே, ஸோ இது ஒரு இது. அடுத்து ஃப்ளோர் டிவிஷன் ஒன்று இருக்குது. ஸோ ஃப்ளோர் டிவிஷன்னா வந்து என்ன சொல்ல, நியரஸ்ட் வேல்யூ ஃப்ளோர் பண்ணி உங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுத்துரும். இதெல்லாம் சும்மா ட்ரையல் அண்டரில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த இதெல்லாம் சில டாஸ்க்லாம் கொடுக்குறேன். அதாவது வந்து சில சிம்பிள்ஸ் கொடுத்துறேன், தெரிஞ்சது தான். 1ஆம் கிளாஸில் படித்த சிம்பிள், அடிஷனு, சப்ட்ராக்ஷனு, ஓகே, தென் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதெல்லாம் பேசிக் ஆப்ரேட்டர்ஸ். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அடுத்து வந்து மாடுலஸ். இதில் வந்து மாடுலஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை கண்டிப்பாக பார்த்து வச்சுங்க இந்த ஆப்ரேட்டரை. அடுத்து வந்து எக்ஸ்போனென்ஷியல். இது தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தான், தெரியலனாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. மாடுலஸ் ஆப்ரேட்டர் வந்து கொஞ்சம் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல கொஞ்சம் முக்கியமான ஆப்ரேட்டர். ஓகேங்களா, அப்புறம் ஃப்ளோர் டிவிஷன், திஸ் இஸ் ஆல்சோ குட் திங் டு நோ. டபுள் ஸ்லாஷ். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே A + B நடுவில் போட்டு எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் பைத்தானும் பெருசாக திட்டாது, கம்ப்யூட்டரும் பெருசாக திட்டாது. ஓகேங்களா, ஸோ அதனால் யூ கேன் ட்ரை ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, ஸோ வென் யூ ரன் இட் லைக் ஃப்ளோர் டிவிஷன் பார்த்தீங்கன்னா 0.5 பதில் 0 ஆக்கிடுச்சது. ஓகே, நியரஸ்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுச்சது. ஓகே, ஃப்ளோர் பண்ணிடுச்சது. ஸோ அதான் அது. ஸோ இதில் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இட் வில் பி குட். ஓகே, இதில் ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து இது வந்து இந்த ஸ்லாஷ் போடுறோம்ல, இந்த இடத்துல நீங்கள் என்ன போடுறதாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதில் இன்னொரு விஷயமும் பண்ணலாம். அதாவது என்னன்னா வந்து இந்த மாதிரி நடுவில் வேரியபிள் வச்சு தான் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது. டேரெக்டாகவும் போடலாம். A + B இங்கே போடலாம், அதுவும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் இட் வில் ஒர்க். ஓகே, ஸோ whichever way you want to try it out, try it. ஓகே, these are school kid things. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் பெருசாக கவலையும் படல, ஃபோக்கஸும் பண்ணல. ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். I didn't ask you to focus much. நெக்ஸ்ட் வந்து காமன் எரர்ஸ். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த ஓவரால் இதில் வந்து நீங்கள் படிக்க வேண்டிய வீடியோனா காமன் எரர்ஸும் டீபக்கிங்கும் தான். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.